பிக் பாஸ் சீசன் 8 விஜய் விஷால் வந்து என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவின் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா கவின் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார், இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுவார், கடைசியில் பொட்டியை தூக்கிட்டு போனார், அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தார்ல. அதை மாதிரி தன்னைத்தானே ஒரு விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா கவினாக உணர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா எல்லாரும் சூனாப்பான ஆயிட முடியுமாடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா பிள்ளைங்களையும் பார்த்தீங்கன்னா பேசி லவ் பண்ணுறேன்னு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி உன்னோட பாசம் எனக்கு உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைட்டே அதே சொன்னான். அதே பிட்டு இந்த பிள்ளைகிட்ட போடும், எப்போ வந்தாலும் உனக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா காலி பண்ணியிருக்கான். இவனுக்கு ஒரு இது வர மாட்டேங்குது, அந்த கிளவி சொல்கிற மாதிரி இவனை காலி பண்ண மாட்டேங்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இந்த வாரம் தலைவன் டிக்கெட்டு அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக காலி ஆயிடுவாப்புல, நாமினேட்டும் ஆயிருக்காப்புல. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே. அதாவது சேதனை வந்து இன்னைக்கு கண்டென்ட் இல்லைன்னு அவருக்கே தெரியும், இன்னைக்கு எப்படியாவது ஓட்டணும் வேடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயர் ரெசல்யூஷன். அதாவது காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா மச்சான் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் எவனுமேலாம் நியூ இயர் ரெசல்யூஷன் அதெல்லாம் எந்த கர்மமும் எடுக்கிறது இல்லை, எப்படியும் எடுப்போம், எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே இது பண்ணுற அதை ஒரு கேள்வியாக ஒன்று கிரியேட் பண்ணி என்ன உங்க கிரியேட்டிவிட்டியும் காரி துப்புற மாதிரி இருக்கடா, என்னடா யோசிக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு கொஸ்டினாடா. அதாவது பச்சை குழந்தை கூட இந்த கொஸ்டின் வந்து காரி துப்போம். காலங்காலமாக ஒளிஞ்ச கொஸ்டினை வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு யூடியூப்பில் கண்டென்ட் போடுறவங்க கூட திருந்திட்டான்டா. அவனுக்கு கூட வந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் பண்ணக்கூடாது, அதை காமெடி கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி கொண்டு போயிட்டானுங்க. நீங்கள் இன்னும் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கண்டென்ட்டாக கொண்டு வரீங்கடா. ரொம்ப கிரியேட்டிவ் டீம், வேற லெவல்டா. பிக் பாஸ் டீம், அதுக்கப்புறம் விஜய் டிவி, உங்களுக்கு அவங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், தயவு செஞ்சு இப்போ இருக்க கிரியேட்டிவ் டீம் எங்கேயாச்சும் போக சொல்லிடுங்க. அடுத்து கொஞ்சம் நல்ல கிரியேட்டிவிட்டியுமாக உள்ள இது பண்ணுங்க. வேற லெவலில் கொஸ்டின் எடுக்கிறானுங்க, ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது ஒவ்வொருத்தையும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு ராணவ தான் வசமாக சிக்கிட்டு விஜய் சேதுபதி சொல்கிறேன் எனக்கு ஒரு ரெசல்யூஷன் சொல்லு அப்படின்ற மாதிரி. அவன் தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானா, இதுலேயே அவன் வீட்டில் வந்து ஒன்று அடிச்சாங்க பாரு, சொம்படி அடித்தாங்க, அவன் தான் சூரப்புலி அப்படின்ற மாதிரி. முத்துக்குமரன் அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது, எதுவுமே புரிய மாட்டேங்குது. எப்படி தான் அவன் வீட்டுக்கு அன்சிதா சொல்கிற மாதிரி எப்படி தான் அவனை வீட்டுக்குள்ளே விட்டான், யாரா அவனை விட்டது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அன்றைக்கி வச்சு விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். அதன் பிறகு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வருஷம் ஓட்டு போடணும்னு சொல்லுவீங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கொஸ்டின். முத்துக்குமரன் தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து நாங்கள் இங்கே உயிரை கொடுத்து எல்லா பேரும் முட்டி மோதி வணங்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ரியாக்ஷன் எதையோ வச்சுட்டு வாரம் இது எப்படி தப்பிக்குதுன்னு தெரில, சௌந்தர்யாவுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அந்த ப்ரோமோ வந்ததுலேருந்து முத்துக்குமரன் பண்ண தவறுகள், சௌந்தர்யாவை பார்த்து எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்ன விஷயங்களை மெர்ச் பண்ணி நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்துக்குமரன் வந்து அகைன்ஸ்டாக போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ வேணா சௌந்தர்யா பிஆர் டீம் எழுதி வச்சுக்க, முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணும் போது நீங்கள் எல்லாம் எங்கடா போவீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னே தெரில. இதில் வந்து அப்படிப்பட்ட எடிட்லாம் பண்ணுறாங்க, வேற லெவலில் பண்ணுறாங்க. ஏதோ அவங்க தான் டைட்டில் வின்னர் மாதிரியும் பட்டு பண்ணுங்கடா, எவ்வளோ நாள்டா பண்ணுவீங்க அப்படின்னு. நீ சௌந்தர்யா அந்த பிஆர் டீம் இருக்கலாம், உங்களால் அசூரன்ஸ் கொடுக்க முடியுமா, சௌந்தர்யா இந்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலே அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் எழுதி தர முடியுமா? ஆனால் முத்துக்குமரன் ஃபேன்ஸால் சொல்ல முடியும், ஆனால் சௌந்தர்யா ஃபேன்ஸால் சொல்ல முடியுமா? பிஆர் டீமால் சொல்ல முடியுமா சௌந்தர்யா அடிப்பாங்க டிக்கெட்டு ஃபினாலேன்னு சொல்லிட்டு? எங்கே சொல்லுவாங்க? அக்கா ஜெயிச்ச ஏதாச்சும் ஒரு கேம் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பாப்பா. ஒன்று சொல்லுங்கடா, ஒரு வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வரலன்னு சொல்ல சொல்லுங்க. வாரம் எல்லாரோட மனசுலேயும் இருக்கும், பல வாரங்கள் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக அக்கா வந்திருக்காங்க. சாரி, அக்கா பற்றி பெரிய வீடியோவாக இது போயிடும், நல்லா இப்போ இரிட்டேட் ஆகுது, கட் பண்ணி இப்போ நம்மளே ஒருத்தர் பேசி பெரிய ஆக்கிவிட வேணாம், அதெல்லாம் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அக்காவை பற்றி பேசினதை. அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி கேட்குறான், ஒவ்வொருத்தரவங்களோட இருக்க தனிப்பட்ட ஒப்பீனியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அன்ஷிதா வந்து எவிக்ட் ஒரு சினாரியோ நடக்குது, யார் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் ராணவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவன் வீட்டுக்குள்ளேருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, மக்கள் இவனை வெளியில் அனுப்பிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து வெளியில் போகிறாங்க. அது நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், அவங்க தான் வெளில போகிறாங்க, நேற்றே அந்த தகவல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருந்தாங்க. நம்ம விஷு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் காலி பண்ணியாச்சு, இதையும் காலி பண்ணியாச்சு, உனக்காக நான் எப்போதும் இப்போ அவங்களும் விஷுங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, செயினை கொடுக்குறாங்க, அவங்க வீட்லேயும் பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் ஃபேமிலியிலையும் பார்த்துட்டு இருப்பான். அவங்க அப்பா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறார் விஜய் விஷால் அப்பாலாம். ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருப்பான், யாரா ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டு அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறார். அதனால் அவனுக்கு பிரச்சனையெல்லாம் இருக்காது. இப்படிப்பட்ட பையனை அவங்க எப்படி வளர்த்துருக்கணும் அப்படின்னு கேட்டால்
நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா அம்மாலாம் அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நீங்கள் பாருங்கள், உலகமே இந்த ஷோவை பார்க்குது. இந்த எனக்கு வேணால் பாருங்களேன், கவின் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாப்புல, அந்த 2 பொண்ணுங்க வெளியில் போனால் வச்சு அடின்னு அடிப்பாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக இதை வச்சே நாமினேட் பண்ணுவானுங்க. ஒன்னால தான் அன்ஷிதா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஒன்னால தான் தர்ஷிகா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சு அடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு என்னோட கணிப்பு. முத்துக்குமரன் இதெல்லாம் டச் பண்ண மாட்டார், ஆனால் மற்ற எல்லாரும் இந்த சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். பையன்லாம் இவ்வளோ எப்படியோ 1 ஹவர் தேத்திட்டோம்னு சொல்லிட்டு இவங்க கண்டென்ட்டை முடிச்சு விட்டு அதன் பிறகு வந்து டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதும் டிக்கெட்டு ஃபினாலே அப்படின்னா அந்த வாரம் முடிஞ்சு யார் ஜெயிச்சாங்களோ அவங்க கையில் தான் ஒரு ட்ரோன் வச்சு வரும். கமலஹாசன் கொடுத்துருக்காரு, அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இப்போயே அதை காமிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாரு. நான் கண்டென்ட் எதுவும் கிடையாது, இந்த வாரமே ஓப்பன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இது பண்ணார். எல்லாருக்கும் கூஸ் பம்ப்ஸ் ஆகிருச்சு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு, இவன் மாமா மச்சான், இவனுக்காக நான் விட்டு கொடுத்தேன், அந்த கருமெல்லாம் சொல்லிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போயே சொல்லிட்டார். அது என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவர் பாட்டுக்கு எதுவும் சொல்லாமல் போயிட்டாருன்னு வச்சுருக்கேன். இவனை மஞ்சுக்காக விட்டு கொடுக்குறேன், இல்லை நான் பவித்ராக்காக விட்டு கொடுக்குறேன், இல்லை நான் ரயானுக்காக விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வஞ்சி கட்டிட்டு வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவானுங்க. ஆனால் கிரியேட் பண்ண மாட்டானுங்கன்ற ஒரு சோனு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ பட்ட செருப்படிகளே நிறையா, அதனால் யாருமே பண்ண மாட்டாங்க. அதனால் சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் ஃபைனல் டிக்கெட் டு ஃபினாலே விளையாட போகிறீங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்படி எவனுக்கும் விட்டு கொடுக்கணும் இல்லை விளையாட முடியும்னு நினச்சேன்னா இப்போயே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது அருமையாக இருந்துச்சு. அப்புறம் முத்துக்குமரன் எவ்வளோ ராணுவுக்கு சொல்லி புரிய வச்சார். அதெல்லாம் அவனுக்கு புரியலை. ஒரு பொம்பளை பிள்ளை சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு புரியுது, இல்லை நீ உன்னையே இழந்துடு, அது ஏதோ மாதிரி பேசி போயிடனே இந்த ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரியுது. அப்புறம் மஞ்சரி பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்கிற வரைக்கும் முத்துக்குமரனுக்கு டேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அவன் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரான். மஞ்சரி வேறு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கிச்சன் டீமில் சுகர் திருடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு மஞ்சரி இருக்கிற வரைக்கும் டேஞ்சர் தான். ஏன்னா மஞ்சரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஃபேன்ஸையுமே கவர்ந்து அவங்க ஓட்டும் வருது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட கவர்ந்து ஜாக்லின் ஃபேன்ஸ்கிட்ட இருக்கே வருது. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜாக்லினுக்கு அப்பட்டமாக சொம்படிக்குது. இப்போது நம்ம ஒரு சில வீடியோலாம் நீங்கள் பார்க்கவே இல்லை. அந்த நெட்ஃப்ளிக்ஸ் படம் போட்டாங்கல்ல, அப்போ தீபக் கோவப்பட்டிருப்பார். அப்போ ஜாக்லின் கோச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சரி போயிட்டு தீபக் எதிராக பேசி தேத்திட்டு அவள் இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு உச்சக்கட்டாக சொம்படிக்குது. அதனால அப்படி சொம்படிச்சே அது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் மஞ்சரியெல்லாம் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் ஃபைனல் போனால் அவங்கள டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு. முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓட்டு போட்டுட்ருக்கேன். ஆனால் முத்துக்குமரனே மண்டைய கழுவை பார்க்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அடுத்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு ஓவராலாக மக்களே இவ்வளோதான் இன்னைக்கு கண்டென்ட் இருந்துச்சு. நாமினேஷனுக்கு நம்ம வந்துடும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சௌந்தர்யாவை தவிர மற்ற எல்லாரும் 8 பேர்கள் நாமினேட் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 பொசிஷன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஜாக்லின் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்புறம் ராணவ், இவங்க ஆருண், ஹிருன் அப்படி இப்படின்னு சேர்த்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படி கொஞ்சம் ஓரளவு ஓட்டுக்கள் வாங்கி இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு விஜய் விஷாலுக்கு இந்த வாரமே தம்பி கடைசியில் தான் இருந்தாப்புல. விஜய் விஷாலாக இருக்கட்டும், ரயான்கா இருக்கட்டும், கண்டிப்பாக ஓட்டுக்கள் சுத்தமாக உழப்ப போகிறதில்லை. ஏன்னா பல வாரங்கள் 2 பேர் அன்அஃபிஷியல் ஓட்டில் அடியில் தொங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஓட்டுக்கள் விழாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2 வாரம் டபுள் எவிக்ஷனாக இருக்குது. அடுத்த வாரம் சப்போஸ் சிங்கிள் எவிக்ஷன் இல்லாமல் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் விஷால் அண்டு ரயான் நாமினேஷன், அதாவது டிக்கெட் அடிக்கலாம் அப்படின்னா 2 பேரில் யாராச்சும் கண்டிப்பாக 2 பேருமே வெளியே போகிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் டு ஃபினாலில் யார் அடித்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் 2 நபர்கள் யார் வெளியில் போவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.